அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு நாள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி மதீனாவில் அசர் தொழுதோம். தொழுகையை முடித்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக தம் இல்லத்திற்கு சென்றார்கள். நபிகளாருடைய இந்த வேகத்தை கண்ட மக்கள் திடுக்குற்றனர். உடனே அங்கு திரும்பி வந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் திடுக்கத்தில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு, ஜகாத் நிதிக்கு சொந்தமான ஒரு வெள்ளி கட்டி என்னிடம் இருப்பது எனக்கு நினைவிற்கு வந்தது. அது என்னுடைய கவனத்தை திருப்பி விடுவதை நான் விரும்பவில்லை. எனவே அதை பங்கிட்டு கொடுத்து விடுமாறு சொல்லிவிட்டு வந்தேன் என்று பதிலளித்தார்கள் என உக்பா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 851. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அமானிதத்தை பேணுவது எப்படி என்ற கேள்விக்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதை பார்க்கலாம். ஒரு பொருள் எதற்காக நம்மிடம் ஒப்படைக்கப்படுகிறதோ அதற்காக அது முறையாக செலவிடப்பட வேண்டும். அதுதான் அமானிதத்தை பேணுதல் என்பதற்கான விளக்கம். அந்த வகையில் ஜகாத் நிதி என்பது தேவையுள்ள ஏழைகளுக்கு வழங்க வேண்டிய பொருள். அது தம்மிடம் இருக்கக்கூடாது, உரியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக நபிகளார் துரிதமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு விளக்குகிறது. இதை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நம்மை நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய பொறுப்புகள், பொருட்கள் ஆகியவற்றில் நாம் அமானிதம் பேணக்கூடியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவற்றை முறையாக செலவழிக்க வேண்டும். பொறுப்பில் நாம் நல்லவிதமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அமானிதத்தை பாழ்படுத்தியது குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது நபிகளாருடைய இந்த செயலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.